எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இதுக்கு நான் முதல்ல காலிஃப்ளவர் எடுக்கிறேன். காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் பெரிய காலிஃப்ளவர் ஒன்று எடுத்து அதை என்னென்னு வெட்டுறேன்னா, நான் அந்த குறுக்கால ஒன்றும் வெட்டாமல் அதன் தண்டுகளையே வெட்டி எடுக்கிறேன். அந்த ஃப்ளவரையே அப்படியே எடுக்கிறேன். நான் அந்த காம்பிலேயே இப்படி வெட்டி எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுக்கிறேன். அப்படி பெரிய பீஸாக முதல் செப்ரேட் பண்ணிவிட்டு பிறகு அதை சின்ன சின்ன வெட்டுவோம். பெருசு பெருசாக வெட்டியாச்சு. இனி இருக்கிறதுல இப்படி இந்த சைஸில் நான் வெட்டி எடுக்க போகிறேன். வெட்டி எடுத்துட்டு அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு ஹாட் வாட்டர் விட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன். அந்த ஹாட் வாட்டர்லேயே ஒரு கொஞ்சம் அவியறதுக்காக, கணக்கு அவியக்கூடாது, அதால் நான் அடுப்பில் வைக்கல. இதை மூடி ஒரு 5 மினிட்ஸால் நான் அதை வடிச்செடுக்க போகிறேன். 5 மினிட்ஸில் அதை வடிச்செடுப்போம். வடிச்செடுத்தாச்சு. அப்போ இது நல்ல அவியவும் இல்லை, ஆகப்பச்சையும் இல்லை, ஒரு அரைவாசி அவிஞ்ச மாதிரி இருக்கும். இனி இதுக்கு கோட்டிங்குக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பிளெயின் ஃப்ளோர் 1/2 கப், ரவை போடுறேன். இது கிறிஸ்பியாக வரத்துக்காக 1/4 கப் ரவை போடுறேன். அதோட கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், உப்பு, மற்றது மிளகு சீரகத்தூள் போடுறேன். மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மற்றது மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கரைக்கிறதுக்கு நான் போம் வாட்டர் தான் பாவிக்கிறேன். ஏனெண்டா கட்டி வர்றது குறைவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போம் வாட்டரை விட்டு முதல் அந்த ரொட்டி பதம் மாதிரி கொஞ்சம் திக்காக குழைச்சிட்டு பிறகு கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு அந்த கட்டி படாமல் குழப்படும். திக்காக எடுத்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கூட விட்டு கொஞ்சம் கூட லிக்யூட்டாக எடுத்துட்டு நான் இதுக்கு காலிஃப்ளவரை போட்டு பிரட்ட போகிறேன். அப்போ அந்த காலிஃப்ளவருக்கு போகிற அந்த சின்ன இடைவெளிக்கு எல்லாம் இந்த போய் கிறிஸ்பியாக இருக்கும் காலிஃப்ளவர். இப்போ காலிஃப்ளவரை பிரட்டிட்டு இது கொஞ்சம் கூட லிக்யூட்டாக இருக்குது. பிறகு நான் கொஞ்சம் மாப்போட போட்டு அதை திக்காக்க போகிறேன். இதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் தான் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை திருப்பி திக்காக்கிட்டு நான் பொரிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் உள்ளுக்கு போயிருக்கு வடிவை. இனி இதை நான் கோல்டன் ப்ரௌனாக வேறு அளவில் பொரித்து எடுக்க போகிறேன். செப்ரேட்டாக தனித்தனியாக போடணும், இல்லாட்டி அந்த எல்லாம் சேர்ந்து வந்துடும். இப்போ தனித்தனியாக கொஞ்சம் தூர போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்த தான் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ரவையும் போட்டபடியே கொஞ்சம் கூட கிறிஸ்பியாக வரும். இனி இதுக்கு நான் சோஸ் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு உள்ளி ஒரு 8 உள்ளி பல் எடுத்து நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணி அதோட சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணி அதை நல்லா ப்ரௌனாக வரும் வரை வதக்குறேன். வதக்கிட்டு இனி ஒரு பெரிய வெங்காயம், அது நல்லா சின்ன சின்ன வெட்டணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதை வதக்குறேன். எல்லாத்தையும் எவ்வளவு சின்னனா வெட்டலுமோ அவ்வளவு சின்னனா வெட்டணும்.
சோஸ் விட போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். நான் உரைப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் விடுறேன். உங்களுக்கு உரைப்பு தேவை இல்லையாண்டா சில்லி சாஸை குறைக்கலாம். சோஸ் எல்லாத்தையும் பிரட்டிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட போகிறேன். எனக்கு தண்ணி விடக்கூடாது, அப்புறம் அந்த சோஸ் தண்ணியாக வந்துடும். இனி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அதுக்கு விட்டால் தான் அந்த சோஸ் திக்காக வரும். அந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே அடியாக விட்டால் ஆக திக்காகிடும். நாங்கள் அளவாக பார்த்து விட்டுட்டு நான் இனி இதுக்கு சோஸ் ஓரளவு திக்காகி கொண்டு வரைக்க அந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சோஸ் எல்லா இடமும் பிரண்டு நல்ல ஜூஸியாக நல்ல வடிவாக வந்திருக்கு. இனி நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.